துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது, துலாம் ராசி பொறுத்த அளவுக்கு எத பத்தியும் அவங்க ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிவ் அண்ட் டேக் பாலிசி கொஞ்சம் விட்டு குடுத்து, அதிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து உன் மனதை விழிக்கச் செய்யக்கூடிய செயல் வந்து இறைவன் செய்றார். அப்போ உனக்கு வந்து எதுல நீ அதிகமா கவனம் செலுத்தணும்? உடனே முடிவெடுக்க ஒரு சில நேரத்துல பார்த்த உடனே டக்குன்னு முடிவு எடுத்துற. கொஞ்சம் யோசிச்சு, சரி பார்க்கலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்து முடிவெடு. ஒரு உறவுகளால் ஒரு பிரச்சனை வரும். யாரு வேணுமானாலும் இருக்கலாம். வணக்கம். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்ரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. கஜானனம் பூதகணாதி செவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகா கணபதி துணை கொண்டு நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த பராபவ வருஷம் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, தலைமேல் கத்தி. இது மிக முக்கியமான ஒரு பதிவு. 27 நட்சத்திரம், 12 ராசி, 12 லக்னம், நம்மளுடைய 9 கிரகம், இதெல்லாம் தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை, அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு கிரகத்துடைய ஆதிக்கத்தில் தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு போகிறது. இப்போ இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்னு சொன்னால், எந்த கிரகத்துடைய ஆதிக்கத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், புத பகவானுடைய ஆதிக்கத்தில் தான் இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம இருப்போம். இப்போ நாளைக்கு வியாழக்கிழமைனா யாருடைய ஆதிக்கம்? குரு பகவானுடைய ஆதிக்கம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில் சூரிய உதயத்திலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். அப்போ அந்த ஆதிக்கத்தில் நம்ம இருக்கும்போது அன்றாடம் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் இருப்பாங்க. வேலையில் இருக்கிறவங்க இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இருப்பாங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, இப்படி நிறைய பேர்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்க தலைமேல் கத்தி. என்ன தலைமேல் கத்தி? இந்த பராபவ வருஷம் நமக்கு என்ன சொல்ல வருது? இதனால நமக்கு என்ன சொல்யூஷன்ஸு? எந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போகணும்? கடைசி வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, எங்கே எந்த இடத்துல எந்த கோவில்கள் நான் சொல்லியிருக்கேன், அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக இந்த பராபவ வருஷம் நீங்கள் போய் வந்து ஆகணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது நமக்கு ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஏற்கனவே நமக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சில நேரங்களில் நமக்கு அந்த சந்தோஷங்கிறது நமக்கு இல்லாமல் இருக்குது. அப்போ நமக்கு வந்து என்ன பண்ணணும்? இறைவனை தேடி நம்மளால் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நம்ம நட்சத்திர கோவில், நம்மளுடைய இந்த பராபவ வருஷத்தில் இந்த தலைக்கு மேல் கத்தி இருக்கிறது அப்படின்னா அது என்ன விஷயம், அது என்னங்கிறத முழுமையாக பார்த்து அந்த கோவிலுக்கு அவங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் மிக 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 சிறப்பான ஒன்று. வாங்க வீடியோக்குள்ளே போல கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், எந்த கோவில் சொல்லியிருக்கேன், அந்த கோவிலில் போய் என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது, துலாம் ராசி பொறுத்த அளவுக்கு எதை பற்றியும் அவங்க ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிவ் அண்ட் டேக் பாலிசி கொஞ்சம் விட்டு கொடுத்து, அவங்க வந்து துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது சித்திர நட்சத்திரம் துலா ராசி, சுவாதி நட்சத்திரம் துலா ராசி, விசாக நட்சத்திரம் முதல் 3 பாதம் வரையில் துலாம் ராசி இருக்கு. இவங்களுக்கு எதையாவது ஒரு விஷயம் சொல்லுங்க, ஐ டோன்ட் கேர், அவ்வளோதான். கத்திக்கு குத்துனாலுமே எனக்கு கவலை இல்லைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பராபவ வருஷத்துக்குன்னு சில கோவில்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இவங்க இந்த இடத்துக்கு போனால் நல்லது, இவங்க இந்த இடத்துக்கு போனால் சிறப்பு, இவங்க இந்த விஷயத்தில் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் அவங்க வந்து கண்டிப்பாக செய்யணும். செய்தால்தான் அவங்களுடைய ராசிக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து உன் மனதை விழிக்க செய்யக்கூடிய செயல் வந்து இறைவன் செய்கிறார். இந்த கத்தி அப்படிங்கிறது அதாவது நீ கண்ணை மூடின்னு இருக்குன்னு வச்சுக்கோ, நீ விழித்திருந்து பார், உனக்கு இறைவன் என்ன செய்கிறாரு, நீ முழிச்சுக்கோ. அப்போ தான் உன் தலை மேலே என்ன ஒரு கத்தி இருக்குது என்னங்கிறது உனக்கு தெரியும். நீ முழிச்சு பார்த்தா தான் உனக்கு தெரியும். ஆனால் நீ வந்து என்ன சில நேரத்தில் என்ன பண்ணிடுற, துலாம் ராசி என்ன பண்ணுறாங்க, அஜாக்கிரதையாக இருக்கிறது. எது வந்தால் என்ன பார்த்துக்கலாம், எப்படி இருந்தால் பார்த்துக்கலாம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அப்படியே. அதாவது உன் முடிவுகளை விழிக்கச் செய்யும் இறைவன் எச்சரிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் உண்மையான விஷயம். அதாவது நீ எடுக்காத முடிவே உன் வாழ்க்கையை வெட்டும். சில நேரத்தில் நீ எடுக்காத முடிவு, நல்ல சில விஷயங்கள் வந்து நீ எடுக்காத முடிவு, தீர்க்கமான முடிவு, சில விஷயங்கள்லாம் நீ எடுக்கலை. ஆனால் வந்து நீ நியாயமானவன், சமநிலை கொண்டவன், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு. ஆனால் முடிவெடுக்க முடியாமை, ஒன்று வேலை விஷயத்தில் டெசிஷன் எடுக்காமல் இருப்பேன், இல்லைன்னா கல்யாண விஷயத்தில்
டிசிஷன் எடுக்காம இருப்ப, ஏதாவது ஒரு விஷயத்துல தவறான மனிதரை நம்புதல், உறவுகளில் குழப்பம், அதே போல வேலை தாமதம், வளர்ச்சி தடை இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றது. இதெல்லாமே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி, அப்போ உனக்கு வந்து எதுல நீ அதிகமா நீ கவனம் செலுத்தணும், உடனே முடிவெடுக்க ஒரு சில நேரத்துல பார்த்த உடனே டக்குன்னு முடிவெடுத்துற, கொஞ்சம் யோசிச்சு சரி பார்க்கலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்து முடிவெடு. மனசாட்சி உள்ள உனக்கு என்ன சொல்றது அப்படிங்கிறத கேட்டு செய். உள் மனது என்ன சொல்றதுங்கிறத கேட்டு செய். ரொம்ப ஓவர் திங்கிங்கா இருக்காது. அக்டோபர் மாசம் ரொம்ப கவனமா இரு. ஒரு உறவுகளால் ஒரு பிரச்சனை வரும், யாரு வேணுமானாலும் இருக்கலாம். அதாவது இந்த உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனை 2 விஷயத்த குடும்பத்தை நடத்தும். குடும்பத்திலிருந்து பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். ஒன்று கணவன் மனைவி பிரிவாங்க, இல்லைன்னா அம்மா அப்பா ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறது பிரியக்கூடிய சூழ்நிலைகள் வரும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரிவினை அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றது. நான் கத்தி வைத்திருக்கிறேன், அது உன்னை காயப்படுத்த அல்ல, உன் தயக்கத்தை வெட்ட. நீ தயங்காத, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தைரியமா முடிவெடுத்து தைரியமா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீ கரெக்டா செஞ்சுட்டு வந்த அப்படின்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சிறப்பா இருக்கும். சித்திர நட்சத்திரம் துலா ராசி. இந்த ராசியில இருக்கக்கூடியவர்கள் சித்தமல்லி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. சித்தமல்லி அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய், அந்த சித்தமல்லிங்கிற கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணி பூஜை பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா சிறப்பு. ஒண்ணு. சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உலகத்திலேயே, இதை நான் சொல்றது இரண்டாவது, நான் இது உலகத்திலேயே சொல்றது இது 2வது விஷயம். இந்த உலகத்திலேயே இந்த துலாம் ராசி ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லது. அதாவது அந்த ஊர் பேர் வேணா அப்படி இருக்கலாமே தவிர, ஆனா அங்க போனா உன் வாழ்க்கை வெளிச்சமாகும். அது என்ன கோவில் சொன்னா கரி சூழ்ந்த மங்கலம் அப்படின்னு பேரு. அந்த ஊருக்கு போயிட்டு வந்தா அந்த ஊர் பேர் கரி சூழ்ந்த மங்கலம். அதாவது இது ஆதி பேரா கூட இருக்கலாம், இப்ப உள்ள பேர் என்னன்னு தெரியல. ஆனா துலாம் ராசிக்கு கரி சூழ்ந்த மங்கலம், இந்த ஊருக்கு போயிட்டு வரணும். போயிட்டு வந்தா உனக்கு நீ அந்த ஊர் உள்ள போகும்போதே உனக்கு ஏதோ வான்னு ஒன்று கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஊர் உள்ள உன்னோட கார்ல போறியோ, நீ 2 வீலர்ல போறியோ, நீ நடந்து போறியோ, நீ உள்ள போகும்போதே வா வா நீ வா அப்படின்ற மாதிரி உன்னை கூப்பிடுற மாதிரியான விஷயங்கள் உனக்கு இருக்கும். அந்த ஊர் பேரு கரி சூழ்ந்த மங்கலம். ஈவினிங் டைம்ல தான் போகணும். சாயங்காலம் 5 to 7:30 மணிக்குள்ள சாமி தரிசனம் பண்ணிட்டு வா. உன்னுடைய வாழ்க்கை எங்கேயோ போகும். நிறைய நல்ல அமோகமா இருப்ப. உன்னுடைய வெற்றிகள் அத்தனையும் உனக்கு கூடி வரும். கரி சூழ்ந்த மங்கலத்தை மறந்து, ஊர் பேர் வேணா கரி சூழ்ந்த மங்கலமா இருக்கலாம், ஆனா நீ அங்க போயிட்டு வரும்பொழுது உன்னுடைய வாழ்க்கை ரீபர்த் மாதிரி உனக்கு போயிட்டு வந்தா உனக்கு நீ புதுசா பிறந்து வந்த மாதிரி. அது சுவாதி நட்சத்திரத்துக்கு. அதே போல நான் விசாக நட்சத்திரம் துலாம் ராசியில பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, படியேறி போய் திருத்தணி முருகனை பார்த்துட்டு வந்த அப்படின்னு சொன்னா உனக்கு சிறப்பு. இந்த பராபவ வருஷத்துல ஏன் இந்த முக்கியமான இந்த 3 கோவில் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த 3 கோவில் இந்த பராபவ வருஷத்துல இந்த சன்னதியில இந்த சுவாமியை இவங்க போய் தரிசனம் பண்ணினால் இந்த தலை மேல இருக்கக்கூடிய கத்தி அப்படிங்கிறது உனக்கு விலகி போகும். நீ அந்த கோயிலுக்கு போனா நீ உனக்கு யாரோ ஒருத்தர் வேணும்னே செய்யறாங்களா உன்னை தட்டி விட்டுடும். ஸோ நீ அதை நீ புரிஞ்சு நீ போயிட்டு வந்துட்டேன்னா உன்கிட்ட தான் ஒன்னும் அசைக்க முடியாது.